சாதி எதிர்ப்பு களத்தில் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் மக்களுக்காக இன்று களப்பணியாற்றிய மக்கள் போராளி தோழர் தேவதாஸ் அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் இன்குலாப் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் பேரனுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நினைவேந்தல் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூவேந்தர் குறிப்பினுடைய தலைவர் பாஸ்கரன் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் பொன்முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பெருந்தலாக கலந்திருக்கக்கூடிய தோழர்களே, தமிழர் ஆதி தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சக்கையன் அவர்களே, தியாகி இமானுவேலுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணில் இன்றைக்கு ஒரு ஆழமாக வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அதற்கு ஒரு விதையாக வித்திட்டவர்தான் நம்முடைய ஐயா, இந்த சமூகத்தினுடைய மூத்த முன்னோடி ஊர்காவலர். அவர் தலைமையில தன்னுடைய இந்த நினைவேந்தல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தோழர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் தேவதாஸ் அவர்கள் தியாகி இமானுவேல் இயக்கத்தில் அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்தது. அந்த அடிப்படையில் இமானுவேல் ஐந்தினி மக்கள் கட்சியாக மாறுவதற்கான ஒரு கூட்டத்தை, ஒரு மாநாடை மதுரையிலே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று என்னிடம் அதை பற்றி பேசினார். அதை பற்றி முதலிடம் விவாதித்தார். அதற்கான அரங்கத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் அவருக்கான ஒரு திறனின்று ஒரு பணியாற்றிய நினைவுகள் எல்லாம் இந்த நேரத்தில் எனக்கு நினைவு வருகிறது. அன்பான தோழர்களே, தேவதாஸ் அவர்கள் ஒரு இடதுசாரி பார்வையில், புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கான சாதி எதிர்ப்பு களத்தில் அவர் நிற்பதற்கான காரணம் தியாகி இமானுவேல் இயக்கத்தை கட்டமைத்த அண்ணன் சந்திரபோஸ் என்றுதான் நிச்சயமாக எடுத்துக்கொள்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தென் மாவட்டத்திலே ஒரு இடதுசாரி பார்வையில், புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில் இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது தியாகி இமானுவேல் பேரவையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் உறுதிப்பட சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், தியாகி இமானுவேல் பேரவை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை அந்த பார்வையிலிருந்து அவர்களை பிரித்து எடுக்க முடியும் என்று சொன்னால் ஒருபோதும் சந்திரபோஸ் மறைந்த பிறகு அந்த இயக்கம் ஒரு கட்டமைப்பு அந்த பார்வையோடு தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த மண்ணில் நிற்கிறது. அந்த அடிப்படையில் தான் சந்திரபோசனுடைய அண்ணனுடைய ஒரு வளர்ப்பு, அவருடைய அந்த பார்வை இன்றைக்கு அந்த தோழர்களை அப்படி நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வழியில் வந்த அண்ணன் தேவதாஸ் அவர்கள் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள் நடக்கும் போதெல்லாம் தொலைபேசி தொடர்பு கொண்டு எங்கூடு கேட்பார். தோழர், அந்த மாதிரி இந்த பகுதியில் ஒரு படுகொலை நடந்துச்சு, அதை என்ன பார்த்தீங்கன்னு கேட்பார். நீங்கள் வந்து நிகழ்வில் கலந்துக்கீங்க, நாங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அதற்கு அந்த அவர் சொல்வார், இந்த மாதிரி கேதை கேட்கிற மாதிரி நாங்கள் வர விரும்புகிறேன். தென்னாட்டில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய படுகொலையை தடுப்பதற்கு நம்மை போன்றவர்கள் என்ற திட்டம் இருக்கு, ஒருபோது நான் உடன்பட மாட்டேன் என்று அடிக்கடி சொல்றேன். அப்படி இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மக்களுடைய சாதி எதிர்ப்பு, சாதி ஒடுக்குமுறைக்கு பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு போலதான் அண்ணன்
தேவதாஸ். அப்படிப்பட்ட தோழரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அன்பான தோழர்களே, எனக்கு முன்பாக பேசிய விடுதலை சிறுத்தைகளுடைய செய்தி தொடர்பாளர் பாவனுடைய கருத்துக்களை நான் ஏற்கிறேன், அதை மறுப்பதற்கு. ஆனால் இந்த மண்ணிலே இன்றைக்கு ஆழமாக ஒரு அதிகாரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு அந்த அதிகாரத்தில் அலங்கரிப்பதற்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அந்த சாதிய எதிர்ப்பு களத்தில் ஆயுதத்தோடு நிற்பது ஒரு காரணம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான தோழர்களே, இந்த களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லோரும் போராட்டத்தில் நின்றுக்கிறாங்க, சாதிய எதிர்ப்பு களத்திலும் தங்களை நிலைநிறுத்தி நின்று போராடிக்கிறாங்க, அது மறுப்பதற்கு. ஆனால் அதில் அதிகமாக தேவதூர் வேளாள மக்கள் இன்றைக்கும் மனித குலத்திற்காக, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நிற்கிறார்கள். அதனால்தான் அந்த தேவதூர் வேளாள மக்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாக. இதை நான் சொன்னதுனால அதை பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பான தோழர்களே, இந்த மக்கள் அரசியல் புதுசாக யாரும் கற்றுத்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமூகத்துடைய அரசியலை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தான் இந்த தமிழ் மண்ணிலே இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய இயக்கங்களுக்கு ஒரு ஆணிகளாக, ஒரு அடித்தளமாக நின்றிருப்பார்கள். அதை இங்க யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இயக்கம், அப்படிப்பட்ட தோழர்கள், அப்படிப்பட்ட சமூக மக்கள் இன்றைக்கு அரசியலே இன்றைக்கு பின்தங்கி இருப்பது ஒரு கவலை தரக்கூடிய நிலைதான். அதை மறுபரிசீலனை செய்வதும் எம்மை போன்றவருடைய கடமை. அதனால் அதை நாம் தவறாக சொல்லல. ஆனாலும் இன்றைக்கும் இந்த சாதிய இந்த நேரத்தில் கூட ஒரு சாதிய ஒடுக்குமுறைகள், சாதிய பிரச்சனை, சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அண்ணன் தேவதாஸ் போன்றவர்கள், அண்ணன் சந்திரபோசனுடைய ஒரு வளர்ப்பிலை வந்த அண்ணன் குடிப்பாண்டியன் போன்ற தோழர்களும் இன்னும் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக நின்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தோழர்களை இழந்திருக்கிறோம். அன்பான தோழர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மனதார்ந்த மக்கள் சார்பில் நன்றி சொல்லி தோழர் தேவதாஸ் அவர்களுக்கு சம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன்.